வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மக்கள் நீதி மய்யம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிஜேபி அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாமே தொடர்ந்து அது வந்து மிகப்பெரிய அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் பேசியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு தமிழனா சொல்லியிருக்காரு. அது குறித்து நேற்றுக்கு வந்து சென்னை விமான நிலையத்தில் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு தமிழனா நல்ல கருத்தை பேசியிருக்கேன், ஒரு நல்ல கருத்து விவாதத்திற்கு உள்ளாக வேண்டும், தமிழனாக நல்ல கருத்தை பேசிவிட்டதாக எனக்கு தோன்றுகிறது. மறுப்பவர்கள் அதை விவாதிக்க வேண்டும், ஜனநாயகத்தில் விவாதங்கள் தொடர வேண்டும். இப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம், அது வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அப்படிதான் போகும். டிஸ்கஷன்ஸ் தான் டெமோக்ரஸியில் மிக முக்கியம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே நேரம் நீங்க பேசுறது புரியலன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே பதில் சொல்லியாச்சு, அதுக்கு நிறைய படிக்கணும்னு ஒரு போடு போட்டாரு. நீங்கெல்லாம் படிக்காத கும்பலா இருக்கீங்க, படிங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாரு. அதே மாதிரி தேர்தல் கூட்டணியை பத்தி கேட்கும்பொழுது அதெல்லாம் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுன்ட்டாரு. அதெல்லாம் வந்து நாங்க பார்த்துக்குவோம், எங்களுக்குள்ள பேசிக்குவோம், அதை உங்கள்கிட்ட சொல்றது, பொது ஊடகத்திலேயே அதை பத்தி பேசுறது, அதை வந்து எங்களுக்குள்ள நாங்க டிஸ்கஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா தன்னுடைய பதில சொன்னாரு. சூப்பரா இருந்தது அவர் சொன்ன பதில். நேற்றைக்கு லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய நினைவு நாள். ஸோ லதா மங்கேஷ்கர் அப்படின்னு ஒன்றையே நமக்கு வந்து அவருடைய குரல், அவர் பாடின பாடல்கள் அதெல்லாம் ஞாபகம் வரும். அதில் குறிப்பாக வந்து ஒரு பாடல் நமக்கு தமிழை பொறுத்தவரையே மறக்க முடியாது லதா மங்கேஷ்கர் அப்படின்னா அது வந்து வலையோசை பாடல் தான். அந்த வலையோசை பாடல் உருவான விதம் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. இசைஞானி இளையராஜா வந்து நத்திங் பட் விண்டு, ஹரிபிரசாத் சௌராஷியாவை வச்சு ஃப்ளூட்டில் வந்து நோட்ஸ்லாம் ரெடி பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. அதுல விட்டு போன சில ஒரு டியூனை வந்து கமல்ஹாசன் அவர்கள்ட்ட வாசிச்சு காமிச்சிருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி டியூன்னு, இது பிரமாதமா இருக்கே, இது வந்து நம்ம படத்துக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு ஒன்னே இளையராஜா சொன்னாராம், நம்ம படத்துக்கு பயன்படுத்தலாம், ஆனா ஒரு கண்டிஷன் கமல், நீங்க வந்து லதாஜியை வர வைக்கணும் இங்கே அப்படின்னு ஒன்னே. லதாஜியா சூப்பர், கண்டிப்பா நான் வர வைக்கிறேன், ஆஸ் அ ப்ரொடியூசர் அவர் தானே கூப்பிட்டு வரணும், நான் கூப்பிட்டு வரேன்ட்டாரு. ஸோ அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வாலி சார்கிட்ட சொல்லி, சார் அவங்க வந்து ஹிந்தி பாட்டு பாடுறவங்க உங்களுக்கு தெரியும், இப்போ தமிழ் பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மொழி கடினமாக இருக்கக்கூடாது, ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி வர்ற மாதிரி வருமே சார், அது எப்படி அப்படின்னு ஒன்று அவர் சொன்னாரா, ரெட்டை கிளவின்னு சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதுனது தான் வலையோசை. கலகலவென அந்த கலகலை அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரியான வரிகளை போட்டு ரொம்ப அழகாக ஒரு பாட்டை வாலி ஐயா அவர்கள் எழுதி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பாடல் எஸ்பிபியோட தான் பாட்டை பாடணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட விருப்பம். ஸோ எஸ்பிபி ஒரு மாபெரும் லெஜெண்டு, லதா மங்கேஷ்கர் பாரத் ரத்னா, இப்போ பாரத் ரத்னா அப்போ அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு மாபெரும் லெஜெண்டு. ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா, ஒரு பக்கம் லெஜெண்ட் வாலி, ஒரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது கமல், அமலா, இந்த கேமராமேன் எஸ்.எம். அன்வர், ஷோலேயோட கேமராமேன் அவர் தான் இந்த படத்துக்கு கேமராமேன், எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா ஒரு பாட்டை உருவாக்குனாங்க பாருங்க. அதை போய் வெளிநாட்டிலலாம் படப்பிடிப்பு நடத்தாம இங்கேயே போட் கிளப்லேயே இங்கேயே சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி அதை அவ்வளோ அழகாக அந்த பாட்டை, அந்த நம்ம லோக்கல் பஸ்ஸு பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி படப்பிடிப்பு நடத்தி அது இன்னைக்கு நம்ம மனசுல நிக்குது. எவ்வளவோ பாட்டு நம்ம இருந்தாலும் தமிழை பொறுத்தவரை லதா மங்கேஷ்கருக்கு இந்த பாட்டு ஒரு ஐகானிக் சாங். அதாவது தமிழ் சினிமாவில் பெஸ்ட் சாங் அப்படின்னு சொன்னா இதுவும் அந்த டாப் 3ல வரக்கூடிய பாடல் வலையோசை. அதுவும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த காட்சி படமாக்கின விதம், லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய குரல், எஸ்பிபி குரல் எல்லாம் சேர்ந்து தான். ஸோ லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய அந்த நினைவு நாள், டெத் அனிவர்சரிங்கிறது நேற்று. ஸோ அவங்கள வந்து நம்ம நினைவில் கொள்றோம். இன்னும் எவ்வளவோ பாடல் இருக்கு, ஏ கேலியெல்லாம் பிரமாதமா நமக்கு பாடி கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஹிந்தியில் அவங்க 50-60 வருஷத்துல எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காங்க. அப்புறம் அதுக்காக தான் அவங்களுக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்து கவர்மெண்ட் கௌரவிச்சாங்க. விஸ்வரூபம் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படம். அதாவது ஒரு எஸ்பியானேஜ், ஒரு ஸ்பை த்ரில்லரில் வந்து பெஸ்ட் மூவி இந்தியாவிலேயே இந்த படம் தான். அதுவும் குறிப்பாக இப்போ துரந்தர் வந்ததுக்கப்புறம் விஸ்வரூபம் அளவுக்கு அது வர முடியாதுன்னு நிறைய ரசிகர்கள் பதிவு போடுறத பார்க்க முடியுது. அதாவது 2013 ஜனவரி 25 வர்றதா இருந்தது. ஆனால் இங்கே தமிழக அரசு அதை தடை பண்ணதுனால கமல் ரசிகர்கள் எல்லோருமே பெங்களூரில் போய், கேரளாவில் போய், எல்லாம் வெளியூர்லலாம் போய் அந்த படத்தை பார்த்து அங்கேயே
பெரிய வெற்றி வச்சாங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் எல்லாத்துலையும் ஜெயிச்சு அதுக்கப்புறம் பிப்ரவரி 7ஆம் தேதி இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு, பிப்ரவரி 7. ஸோ நாங்கள் வந்து அந்த படம் ஜனவரி 25 தடை அப்படின்னு உடனே நைட்டு கிளம்பி பெங்களூர் போய் பெங்களூரில் வந்து இப்போ அந்த தேட்டர் மூட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஊர்வசி தேட்டர் மிகப்பெரிய தேட்டர் பெங்களூரில், அந்த ஊர்வசி தேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றோம். பெங்களூர்லையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உடச்சி பிப்ரவரி 7 ரிலீஸ் ஆகும்பொழுது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இருந்தது, மாபெரும் வெற்றியாக இருந்தது. அப்போல்லாம் அந்த முதல் ஷோலாம் மறக்கவே முடியாது. அதுக்கு வந்து அவ்வளவு வெயிட் பண்ணி அந்த படம் வராமல் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு இதுவாகி ஒரு வழியாக அந்த படம் ரிலீஸ் ஆகி அது மாபெரும் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அந்த படம் நடந்த பொழுது கமல் ரசிகர்கள்லாம் அவர் ஆஃபீஸுக்கு வாசலில் போய் நின்னது, ஆழ்வார்பேட்டையில் அவர் எல்லாத்தையும் அமைதியாக கலைஞ்சு போக சொன்னது, இது எல்லாமே ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறுனுச்சு. எல்லாத்தையும் அவர் அமைதியாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டது. படத்தோட குவாலிட்டி அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வாய்ப்பே கிடையாது. அந்த ஆப்கானிஸ்தான் போர்ஷன்லாம் ஆப்கானிஸ்தான்ல எடுக்கல, வெவ்வேறு நாடுகளில் எடுத்திருக்காரு. இங்கே ஜேபிஆர் காலேஜ் பின்னாடி எடுத்தது. அதாவது எப்படி விருமாண்டியில் ஒரு கிராமத்தை இங்கே கேம்பாகோலா வளாகத்தில் உருவாக்குனாரோ அதே மாதிரி ஒரு ஆப்கானிஸ்தானத்தையே உருவாக்குனார். அந்த போர்ஷன்லாம் அவ்வளோ சூப்பர், அவ்வளோ டீட்டெயிலிங். நியூயார்க் போர்ஷனாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அந்த பாடல் உன்னை காணாது அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு, அந்த ஃபைட்டுக்கே மிகப்பெரிய ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த வாட்டர் டிராப்ஸ் விழுறது தீபாவளி அன்னைக்கு இந்த படம் போட்டாங்க விஜய் டிவியில். அப்போ நடுவில் கமல் சார் வந்து ட்ரிவியா சொன்னார், இந்த ஃபைட்டு எப்படின்னா இது வந்து அர்ஜுனன், அதாவது மகாபாரதத்தை பேஸ் பண்ணி வந்தது தான் இது. மகாபாரதத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து அவங்க சொல்லிடுவாங்க 11 இயர்ஸ் அவங்க வந்து காட்டில் இருக்கணும், 1 வருஷம் ஒளிஞ்சு வாழணும், அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டா திருப்பி 12 வருஷம் போகணும்னு. அந்த 1 வருஷம் வந்து அர்ஜுனன் வந்து ஒரு நபுன்சகனா இருப்பான். நபுன்சகன் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருப்பான். ஸோ அந்த கேரக்டரை தான் இதில் பண்ணியிருப்பாரு, அந்த விஸ்வநாத் கேரக்டர். கொஞ்சம் ஒரு பெண்மை கலந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி. ஸோ ஒரு டான்ஸராக அந்த கேரக்டரை கொண்டு வந்து அவங்க அம்மா டான்ஸருங்கிறத பின்னாடி பார்ட் 2ல் வரும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த கேரக்டரை கொண்டு வந்து அது ஃபைட்டு அந்த அத்தனை ட்ராப் விழுறதுக்குள்ள அவங்களை அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப டீட்டெயிலாக அதை கோரியோகிராஃப் பண்ணி எடுக்கப்பட்ட முதல் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரமாதம். அந்த படத்தில் அந்த பிளாஸ்ட் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். விஸ்வரூபத்தில் சவுண்டு அவ்வளோ வாரோ 3D முதல்ல வந்தது. ஒட்டுமொத்தமாக டெக்னிக்கலாக ரொம்ப பிரில்லியண்டான படம், மாபெரும் வெற்றி பெற்றது. இன்னைக்கு வந்து பிப்ரவரி 7 விஸ்வரூபம் வெளியான நாள். 2013 அப்படின்னா இன்னைக்கு வந்து 2026 13 ஆண்டு நினைக்கிறேன். 13 இயர்ஸ் ஆஃப் விஸ்வரூபம். ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரைய 2 விஷயம். நேத்திக்கு வந்து நம்முடைய அண்டர் 19 கிரிக்கெட் டீம் பிரமாதமாக விளையாண்டு மென்ஸ் அண்டர் 19 கிரிக்கெட் டீம் வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க. இது 6th டைம் வி ஆர் வின்னிங். நேற்றுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக சூரியவன்ஷி இருக்கிற வரையே பார்த்தேன். பேட்டிங்கு பிரமாதம். 15 4 15 6 சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேட்டிங், டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங், அதுவும் 14 வயசுல அன்பிலீவபிளாக இருக்குது. பிரமாதமாக விளையாண்டாரு. 411 சேஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. அவங்க இத்தனைக்கும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து 300 ரன் அடிச்சாங்க, 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த சூரியவம்சியோட இன்னிங்ஸ் தான் இந்த மேட்சை மாற்றினது. வின்னுக்கும் லாஸுக்கும் அந்த டிஃபரன்ஸை ஏற்படுத்தி கொடுத்தது சூரியவம்சி தான். பிரமாதமாக இருந்தது. இன்னைக்கு வந்து ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு 3 மேட்ச் இருக்கு. இந்தியாவோட மேட்ச் வந்து 7 மணிக்கு இந்தியா வெர்சஸ் USA. நமக்கு முதல் மேட்ச் அமெரிக்காவோட. ஸோ போன வேர்ல்டு கப் நம்ம தான் ஜெயிச்சோம். சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்தது. நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை வின் பண்ணி அந்த கப்பை ஜெயிச்சோம். அப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் டீமில் இருந்தாங்க. இப்போ இருக்கிற டீம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. இஷான் கிஷன், நம்ம அபிஷேக் சர்மா, நம்ம சூரியகுமார் யாதவ், டோட்டல் டீமே நல்லா இருக்கு. பூம்ரா, எவ்ரி ஒன் இஸ் சிப்பிங் இன். இந்த டீம் ரொம்ப பவர்ஃபுல். பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல்லாக இருக்கு. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்க நம்முடைய வாழ்த்துக்கள். அதுக்கு வந்து கூகுள் டூடில் ஸ்பெஷலாக ஒரு டூடில் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அதாவது ஐசிசி மென் T20 பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் டூடில் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு.